வணக்கம். இப்போது ஜூன் மாதம். இந்த மாதத்தில் வந்து பிறந்தவங்க அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க குணம், கேரக்டர்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதத்தில் பிறந்தவங்க வந்து ஒரு சிறப்பான ஆளுமை இருக்கிறவங்களா இருப்பாங்க. மற்றவங்கக்கிட்ட பழகும்போது புது விஷயங்கள் அதெல்லாம் கற்றுக்கிறதுல ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பாங்க. மற்றவங்க மத்தியில் இவங்க கொஞ்சம் பிரபலமாகவே இருப்பாங்க, தோன்றுவாங்க பார்க்குறதுக்கு. இவங்க வந்து பாட்டு, டான்ஸு அப்படின்னு கலைத்துறை சம்மந்தமான இதில் விருப்பம் இருக்கும். விளையாட்டில் வந்து மிகச்சிறப்பாக செயல்படுவாங்க. அவங்ககிட்ட வந்து மிகச்சிறப்பான கற்பனை திறமை அதிகமாகவே இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இவங்க வந்து இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் பிரச்சனை அப்படின்னா அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை சிறப்பாக சமாளிக்கக்கூடிய வந்து ஒரு பக்குவம் இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதுக்கப்புறம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இவங்களோட சிந்தனையில் இவங்களே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க வந்து இந்த தனித்திறமையால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கெத்தாகவே தெரிவாங்க. இவங்ககிட்ட இருக்க ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அதை சிறப்பாக செஞ்சு முடிக்க ஒரு எஃபர்ட் போடுவாங்க. அதை வந்து கரெக்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு, அதாவது சிறந்த இதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கடின உழைப்பு வந்து அவங்ககிட்ட இருக்கும். அதே சமயம் அவங்க ட்ரை பண்ண அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் எரிச்சல் அடையக்கூடிய ஒரு ஆளாகவும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஜூன் மாதத்தில் பிறந்தவங்களோட மனசு அதை வந்து மற்றவங்களால அவ்வளோ சீக்கிரமாக என்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது, அறிய முடியாது. இவங்க வந்து பேசும்போது அதிகமாக சிரிக்கிறவங்களா இருப்பாங்க. அதே சமயம் அடுத்த செகண்டே இவங்க வந்து ஒரு சைலண்ட்டாகவும் இருப்பாங்க. இவங்க வந்து அதிகமாக தனிமையை வந்து விரும்புவாங்க. அதே மாதிரி அமைதியாக இருக்கிறதுக்கும் இவங்களுக்கு பிடிக்கும். முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கரெக்டாக வச்சுக்குவாங்க. கடின உழைப்பை கொடுக்குறதுல வந்து இவங்க ஒரு சிறந்த ஆள்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஜூன் மாதத்தில் பிறந்தவங்க புதன் பகவான் அவங்களோட நல்ல வந்து அதிகமாக பெற்றவங்களாக இருப்பாங்க. இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா, இவங்க பிறந்ததுலேருந்தே கொஞ்சம் அறிவாளியாகவும் கொஞ்சம் ஓரளவுக்கு வசதியான ஆளாகவும் இருப்பாங்க. இவங்க வந்து ஆடம்பரம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு விருப்பமான பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து எப்போவுமே இவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். புதன் பகவான் அவங்களோட அருள் கேட்குறதால இவங்க வந்து ஒரு புத்தி கூர்மை, நல்ல ஒரு ஷார்ப்பான ஆளாக இருப்பாங்க. நிறைய அற்புதமான திறமைகள் இருக்கிற ஆளாகவும் இவங்க வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன நினச்சாலும் சரி, இவங்க நினச்சதை செஞ்சு முடிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்து இவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அதுக்கப்புறம் எதை பற்றியும் பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற ஒரு பக்குவமும் வந்து இவங்கள்ட்ட சாதாரணமாகவே இவங்கள்ட்ட வந்து இருக்கும். இந்த ஜூன் மாதத்தில் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா, ஓரளவு நல்ல அழகாகவே இருப்பாங்க. ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ரொம்ப அழகும் அப்படின்றது இல்லாத அளவுக்கு நல்ல அழகாக இருப்பாங்கன்னே சொல்லலாம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிதமான உயரம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டேயுமே நல்லா பழகக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. எதையுமே சாதாரணமாக எடுத்துக்குவாங்க. எதை பற்றியும் பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான குணம்லாம் வந்து இந்த ஜூன் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக் பண்ணிவிடுங்க.